வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் மாமா வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ வந்திருக்காங்க. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து லாஸ்ட் தடவை ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே ஸ்டே பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இமிக்ரேஷனில் ஏதாவது பிரச்சனை வருமா? நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அது ஒரு திகிலாகவே இருந்துட்டு இருந்தது. எப்படின்னு சொல்கிறதுனா, எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியலையே. ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறோம். என்னென்ன தவறு செய்யக்கூடாது, என்னெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறோம். எங்கே பிரச்சனை இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் ஒரு முறை வணக்கம் நண்பர்களே. வணக்கம். எமிரேட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் மாமா. நமக்கு வந்து ஏன்னா மிடில் ஈஸ்ட் தான் எனக்கு வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும், வர்றதுக்கு ட்ராவல் டைம் கம்மியாக இருக்கும். ஈரான் போகிறனால தான் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி மீன்ஸ் லைக் ஒரு 10-15 நாள் முன்னாடியே வர வேண்டியது. ஆமாம், கரெக்ட். அது வந்து டிலே ஆயிடுச்சு. நல்லவேளை பிரகாஷ் ப்ரோ நம்ம வீடியோவில் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிட்டியா ட்ராவலோட நிறுவனம் நம்ம கூப்பிட்டு நிறைய வீடியோ பேசியிருக்கோம். நிறைய இன்புட் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ கரெக்டாக சொன்னாங்க, பிரேம் இதுதான் சரியான சந்தர்ப்பம். எல்லாருக்குமே சொன்னாங்க, மக்கள் நிறைய பேருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஓவராலாக வந்து மிடில் ஈஸ்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இங்கேருந்து விலை ஏறும்னு சொன்னாங்க. நான் அந்த நேரத்தில் புக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஐட்னர் எடுத்துகிட்டு ரிலேட்டிவ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் இங்கே வர போகிறாங்க, அதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது விலை ரொம்ப ஏறி இருந்தது. ஸோ தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ, அவருக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் ஷாஜின் அவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. சிட்டியார் ட்ராவல்ஸ் முதல்ல வந்து அங்கேருந்து கிளம்புறது அப்படிங்கிறது அதே ஒரு பதட்டமாக தான். ஆமாம், அது நம்ம என்ன 5ஆம் தேதி இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு ஃப்ளைட்டு, 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அது எப்படி இருக்கோ எது இருக்கோன்னு தெரியாமல் 3ஆம் தேதி கிளம்பிவிடுவோன்ட்டு ஒரு நாள் முன்னாடியே நம்ம கிளம்பிட்டோம். 3ஆம் தேதி கிளம்பிட்டா கொஞ்சம் அடுத்த நாள் ஏதாவது பதட்டமாக இருந்ததுனாக்கா நம்ம வர முடியாமல், எப்போதும் நம்ம வரும்போது பிரச்சனையாக தான் இருக்குது. ஆமாம், அது என்னன்னு தெரியல, பிரச்சனைக்கு நம்ம வர்றதே பிரச்சனையில தான் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு டைம் ஃப்ளைட் மிஸ் ஆனிச்சுது, 2 டைம் ஃப்ளைட் மிஸ் ஆனிச்சுது. அப்பயும் எலெக்ஷன் டைம் தான். ஸோ அதனால் வந்து ஏர்லியாக போடுவோம் அப்படின்னு தான் ஒரு நாள் முன்னாடியே நம்ம கிளம்பி வந்தது. 5ஆம் தேதி அன்னைக்கு ஃப்ளைட்டுக்கு காலையில் 5 மணிக்கு. இப்போ ஆஸ்யூஷுவல் எப்போதும் போல் ஒரு மணிக்கே கிளம்பிட்டோம். மிட் நைட் கிளம்பி வச்சு வந்து ஏர்போர்ட்டில் லக்கேஜ்லாம் போடும்போது எல்லாம் இங்கே என்ன பண்ணுங்கன்னா, அவங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட் கேட்குறாங்க. இப்போ கரெக்ட். ஸோ லக்கேஜ் போடும்போது தான் மாமா என்கிட்ட கேட்டாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு நான் எனக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து 2 வே நான் புக் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு தெரியாது எப்படி இருக்க போகுது ஃப்ளைட் அப்படின்னு. அதனால் நான் வந்து 1 வே புக் பண்ணி தான் கொடுத்தேன். இந்த மாதிரியான கன்சர்ன் இல்லைனா நான் ஆஃபீஸாக வந்து ஒரு 6 மந்த் கணக்கில் 2 வே தான் புக் பண்ணுவோம். பட் அதனால் நான் 1 வே வந்து இப்போ புக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் போயிருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் ப்ராப்ளம் இல்லை, அவங்க வந்து யூஎஸில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது அவங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதுக்காக வேண்டி ஒரு 1/2 hour அங்கே உட்கார வேண்டியதாக விட்டுதோம். அவங்க ஃபோன் பண்ணேன் இல்லையா, நீங்கள் போயிருக்கலாமே மேலே, அதுக்கப்புறமேல அங்கே தானே கேட்பாங்க, நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாமே அப்படின்னாப்புல. இருந்தாலும் அவங்கள்ட்ட காட்டிட்டு போகிறது நல்லதுனால ஒரு 1/2 hour அங்கே வெயிட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஆமாம், அடுத்து அங்கே ஆக்சுவலாக ஃப்ளைட் வந்து 1 hour லேட் அன்றைக்கி வேறு. ஆமாம், அதுதான் ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் டிக்கெட் மாமா கேட்கும்போது ஐயோ அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. உடனே வந்து சிட்டியார் கால் பண்ணால் அவங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. பதட்டமாக இருந்தது. அதுவும் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லைனாக்கா அங்கே சப்போஸ் யூஎஸில் என்ட்ரு ஆகும்போது அவங்க கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால நமக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ அவங்க எதுக்கும் ஒரு டிக்கெட் ஒன்று, ஓப்பன் டிக்கெட் ஒன்று வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்து வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், அது நல்ல அட்வைஸ் மாமா, அது உண்மை தான். ஃப்ளைட் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு போடும்போது என்னன்னா 4 மணி கிளம்புது. நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க. அதாவது வந்து சென்னையிலேருந்து இந்த துபாய்க்கு வந்து 4 மணி ஃப்ளைட்டு வந்து போகும். அது போய் துபாய்க்கு சேரும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6:30 மணி அந்த மாதிரி வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த 6:45 அந்த மாதிரி போய் சேருது. ஸோ ஒரு சஃபிஷியன்ட் டைம் இருந்தது. ஸோ இங்கே வந்து என்னாச்சுன்னா வந்து எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 9:55 இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப டைம் இருக்கு, இவ்வளோ டைம் இருக்கு, 3 மணி நேரம் 15 நிமிஷம் இருந்தது. ஓகே சஃபிஷியன்ட் டைம் தான் நான் புக் பண்ணேன். ஏன்னா அதுதான் தேவைன்னு சொல்லியிருந்தாங்க பிரகாஷ் ப்ரோவும். ஸோ அப்படி தான் வந்து நான் புக் பண்ணேன். சிட்டியார் ட்ராவலையும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் புக் பண்ணிட்டேன். ஸோ என்னாச்சு, மாமா சொல்கிற மாதிரி 1 மணி நேரம் இங்கே சென்னையில் 1 மணி நேரம் டிலே போட்டாங்க. அதே நேரத்தில் அங்கே பாருங்க ஒரு கொடுமையேன்னு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு மெயில் வருது. என்ன வருதுன்னா வந்து இந்த மாதிரி எமிரேட்ஸ் வந்து ஃப்ளைட் சேஞ்சுன்னு வருது. ஆத்தி பயந்துட்டாங்க. இல்லை எனக்கு என்ன சேஞ்ச் ஆகிடுச்சா ஃப்ளைட்டு, இல்லை டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சா, எதுவுமே புரியல. அப்புறம் தான் அவங்க என்ன ஷெட்யூல் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்ட். ஆமாம், அது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சிட்டியார் ட்ராவல்னா. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்க்க முடியும். உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பதட்டப்பட்டாங்க. இது ஒரு மைனர் சேஞ்ச் தான், இதுதான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. பட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 9:55 கிளம்புற ஃப்ளைட்டு அப்படியே தூக்கிட்டு போய் 9:05 வச்சுருந்தாங்க. நான் நினைச்சேன் நமக்கு ஆல்ரெடி வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷம் இருக்கு, 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு 50 நிமிஷம் தானே எடுத்திருக்காங்க, பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம், நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்போ 2 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்கு, அது சஃபிஷியன்ட் டைம் தான்.
நான் கேட்டுட்டு அது போதும் அப்படின்ட்டாங்க. பட் இந்த 2 மணி நேரம் 35 நிமிஷத்துல கடைசி நேரம் 1 மணி நேரம் அங்கே லேட்டாக 1 மணி நேரம் சென்னை ஆயிடுச்சு. வெறும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு இப்போ. எனக்கு பதட்டம் தாங்கல. என்ன பண்ண அது போறாங்க நமக்கு என்ன, நம்ம அங்கே உள்ளே போகும்போது நமக்கு ஃப்ளைட்டு இருக்கா இல்லை கேன்சல் ஆகுதா என்னங்கிற டவுட்லேயே உள்ள அவங்க. ஆனால் இறங்கினோடனே வீல் சேர் ஆப்ஷன்லாம் போட்டிருந்தீங்க. கரெக்ட். அதில் போட்டோன்னு எல்லாம் அங்கே இதெல்லாம் அடித்து சீல்லாம் அடிச்சுட்டு நேராக உள்ள டைரெக்டாகவே ஃப்ளைட்டில் தான் கொண்டு ஏற்றுனாங்க. ஓ, எங்க சென்னையிலயா இல்ல துபாயில்? துபாயில. சென்னையில நீங்க வீல் சேர் எடுக்கல? இல்ல, வீல் எடுத்தேன். எடுத்தீங்க? ஏன்னா இங்க எடுத்தா தானே அங்க. ஆமா, கரெக்ட். அது வந்து சிட்டியா டிராவல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு அந்த வீல் சேர் ஆப்ஷன் இங்க இருந்து எடுத்துருங்க. சம்டைம்ஸ் இங்க நீங்க எடுக்கலனா வாய்ட் பண்ணி விட்டுறாங்க. இல்லங்க நீங்க அங்க வீல் சேர் ஆப்ஷன் எடுக்கல. ஆமா, கரெக்ட். ஈவன் தோ நீங்க ஐட்நெல்ல புக் பண்ணாலும் நீங்க சென்னையில வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வருதுன்றாங்க. சோ நான் அதனால தெளிவா நான் மாமாட்டே சொல்லிட்டேன், அங்கேயே நீங்க வீல் சேர் எடுத்துட்டீங்க. ஆமா ஆமா. ஸோ அந்த துபாயில் வீல் சேர் எப்படி நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ 1.5 மணி நேரம் தான் இருந்துச்சு, நீங்கள் சென்னை அங்கே ஃப்ளைட்டில் இறங்கினோன்னா துபாயில் உடனே வீல் சேர் வந்துட்டாங்களா? உடனே அங்கே உடனே வீல் சேரில் இருக்கிறவங்களாம் ஒன் சைடு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. வீல் சேரில் வந்தோன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா சிக்காகோ ஒன்றோன்னா ஃப்ளைட்டு இதாக இருந்தோன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸி கொடுத்து உடனே அங்கேருந்து டைம் இல்லைன்ட்டு இது பண்ணாங்க. எல்லாம் அங்கே இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு டைரெக்டாகவே ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்களை கொண்டு நேராகவே கொண்டு விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட நாங்கள் வெயிட் பண்ணல. கரெக்ட். அது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து 9:05 கிளம்புற ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் ஆமா ஆமா. உள்ள வந்து 1 மணி நேரம் அங்கே லேட் பண்ணிட்டாங்க. வந்து இந்த ஃப்ளைட் ரூட் நான் பார்க்கும்போது அது 9:05 முன்னாடியே எனக்கு ஃபைனல் ஐட்நெல்ல வந்தது. ஆனால் 9:45 கிளம்புனாங்க. ஸோ அந்த டிலே இருந்தது அங்கே உட்கார வச்சு. ஸோ இந்த மாதிரி டிலேஸ் நிறைய இருக்கு. நான் என்ன இது சொல்ல வரேன்னா, நீங்கள் மிடில் ஈஸ்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிலேஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் நீங்கள் அந்த ஃப்ளைட் ரூட் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்க முடியும். எப்பயும் போகிற ஃப்ளைட் ரூட் துபாயிலேருந்து தெஹ்ரான் மேலே போகும், அதான் ஈரான் வழியாக அப்படி போகிற ஃப்ளைட் ரூட். அதான் 14 மணி நேரத்துக்குள்ளே வந்து சேர்க்கறது. வந்தோடனே தூங்கியாச்சு. மூச்சு பார்க்கும்போது ஃப்ராங்க்ஃபர்ட்டு லண்டன் வழியாக வந்துடுது. என்ன ரூட்டு இந்த ரூட்டாக வருது அப்படின்னு அப்புறம் பார்த்தாக்கா 2 சுற்றி வருது ஃப்ளைட். ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த போர் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்தான்புல் துருக்கி மேலே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே ஈரோப் ட்ராவல் பண்ணி அப்படி ஒரு ரவுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் 14 மணி நேரம் இல்லை 14.5 மணி நேரத்தில் வர வேண்டிய ஃப்ளைட்டு 16 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளைட் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா துபாய் டு சிகாகோவே 1.5 மணி நேரம் அந்த மாதிரி தாண்டி போகும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுங்க. அதான் சிகாகோவில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து டிராவல் டைம் நான் அதிகமாக வச்சுக்கிட்டேன். மீன்ஸ் லைக் ஒரு ஃப்ளைட்டுக்கும் அடுத்த ஃப்ளைட்டுக்கும் இருக்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அது நான் நிறையாவே வச்சிருந்தேன். சரி இருக்கட்டும். சிகாகோலேருந்து கொலம்பஸ் வர்றதுக்கும் நமக்கு அதிகமாக டைம் இல்லை, 1 ஹவர் தான் இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அங்கங்கே டைம் குறைய கடைசியாக இப்படி வந்து 1 ஹவர் இருந்துச்சு. அங்கே இதில் வீல் சேரில் ஏற்றுறதுக்கு அங்கே லேட் ஆகிடுது. சிகாகோவில் ட்ரெயின்லாம் எடுத்து வரும்போது எங்களுக்கு அங்கே டிலே ஆகிடுச்சு கொஞ்சம். கரெக்டாக அதுவும் கரெக்டான டயத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். ஸோ நீங்கள் சிகாகோவில் இறங்கின பிறகு அங்கே வெயிட் பண்ணீங்க வீல் சேர்? ஆமாம் ஆமாம். ஸோ வீல் சேர் வந்து அவங்களே வந்து உங்க ட்ரெயின் சேஞ்ச் பண்றது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆமாம். ஸோ டெர்மினல் வந்து சேஞ்ச் பண்ணி வந்துடுறீங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்க இமிகிரேஷன்ல என்ன இருந்தது? டிக்கெட் கேட்கல, எதுவும் கேட்கல, பாஸ்போர்ட் கொடுத்தோன்னா ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே சென்னையில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்கா, அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை மஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சென்னையில் எடுத்துகிட்டு போங்க. இன்னொன்று லக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா லக்கேஜுக்கு 22,800 வாங்குறாங்க ஒரு பேக்குக்கு 23 கிலோவுக்கு. இது உங்களுக்கு பெட்ரு. நீங்கள் கையில் வரும்போது எக்ஸஸாக இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து பார்சலில் போடணுன்ற அவசியம் இல்லை, லக்கேஜ்லேயே போடலாம். ஆனால் 22,800 ஒரு பேக் வாங்குறாங்க. ஆமாம். ஈவன் தான் வந்து மாமா வந்து பார்சல் சர்வீஸ் நடத்திருந்தாலும் பார்சலில் போட வேணாம், உண்மையை சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க. கர்டோகா ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து மயிலாடுதுறை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஊருக்கு போகிறதுக்காக நிறைய கொண்டு வந்து போட்டுட்டு நம்மள்ட்ட போகிறாங்க. அது இப்போ வந்து கிலோவுக்கு 1,040 வாங்குறாங்க. இங்கே வந்து வேறு டியூட்டி அடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜுக்கு 22,800 வாங்குறாங்க 23 கிலோவுக்கு. இதுதான் உங்களுக்கு இது கையில் கொண்டு வரது உங்களுக்கு நல்லது. ஆமாம். எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் மாமா சொன்ன மாதிரி வந்து ஐ திங்க் $225 நினைக்கிறேன். அதை கன்வெர்ட் பண்ணி அங்கே வாங்கினாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வாங்குறாங்க. நீங்கள் வந்து இதில் கேஷ் கையில் வச்சுருந்தீங்களே அங்கே? கேஷ் கார்டில் இதில் இது பண்ணிட்டேன், கார்டில் ஜிபே பண்ணி. ஜிபே அங்கே பே பண்ணி. ஸோ எனிதிங் வந்து நீங்கள் அங்கே பே பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்ல வரோன்னா, 2 லக்கேஜ் ஆளுக்கு இருந்துச்சு, 4 லக்கேஜ், அதாவது செக்இன் லக்கேஜ் 4 லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் 2 லக்கேஜ், எக்ஸ்ட்ரா லேப்டாப் பேக் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டு இல்லை, லக்கேஜ் கூட இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. அங்கேயே நம்ம இதில் போட்டுடலாம். ஏர்போர்ட்லேயே நம்ம லக்கேஜ் 22,800 கொடுத்தா ஒரு பேக் 23 கிலோக்கு நமக்கு அலவுட் இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸஸாக ஒரு பேக் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நமக்கு அதே ப்ளஸ் ஆகும், 22,800 ப்ளஸ் போடுவாங்க, அவ்வளோதான். கரெக்ட். பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆன்லைனில் போய் ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் வந்து பை டிஃபால்ட்டாக நான் 4 பேக்கேஜ் தான் போட்டிருந்தேன். பட்
நமக்கு தான் தெரியுமே, நம்ம ஊர் கிளம்ப நான் சேர்ந்துட்டே இருக்கோம் எல்லாமே நம்மள எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் தான் அங்கே போய் விடும். ஸோ 4 பேக்கேஜ் வந்து குட்டி போட்டு 5 பேக்கேஜ் ஆச்சு. இன்னும் ஒன்று கூட ஊர்லேருந்து வரும்போது 23 எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சென்னை வந்தோன்னே அது அங்கே ஒரு 24-25 கிலோ இருந்துச்சு. அதுக்கு மேலே கொண்டு வந்து ஒரு 20 கிலோ இருந்துச்சு. எதை ஊர்லேருந்து எடுத்ததெல்லாம் இங்கே ஓரம் கட்டி வச்சுட்டு புதுசாக வந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு பேக் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கேயே ஒரு 2-3 பேக் திங்ஸ் அங்கே இருக்குது. திரும்ப கரட வைக்கல தான் போடணும். ஆமாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து பேக்கேஜ் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் விடலை. பிகாஸ் எமிரேட்ஸ் சைட்டில் விடல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2 ஃப்ளைட் எமிரேட்ஸ் இருந்து அடுத்து வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஸோ அந்த கோஷியார் வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் நேராக போய் பண்ணீங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து ஏர்போர்ட்லேயே பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணேன். அதே மாதிரி சீட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் சீட் செலெக்ஷன் வந்து நான் முன்னாடியே பிக் பண்ண ட்ரை பண்ணேன், விடலை. பிகாஸ் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரீ சீட் செலெக்ஷன் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கரெக்டாக வந்து பக்கத்தில் வர மாதிரி எந்த சீட் நமக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஆனால் வந்து ஃபுட்டு எல்லாமே எமிரேட்ஸில் நல்லா இது பண்ணுறேன். பிடிக்குதோ நமக்கு பிடிக்கலையோ நிறையா வந்துட்டு இருந்தது. நிறையா ஸ்டஃப் பண்ண புரோட்டா, கட்லெட்டு, அது இதுன்னு நிறையா. இன்னும் நல்ல விஷயம் நம்ம மிடில் ஈஸ்ட் யூஸ் பண்ணுற அந்த ஃபுட்டு. ஏன்னா நம்ம டெல்டாவோ ஏர் ஃப்ரான்ஸ் எல்லாம் போயிருந்தோம்னா வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். மீன்ஸ் ஃபுட் வைஸ் நான் நல்லா ஃபுட் வைஸ் தான் நல்லா இருக்கும் எமிரேட்ஸில். ஸோ நான் ஃபுட் செலெக்ஷன் வந்து சொன்னது வந்து நான் இந்தியன் வெஜிடேரியன் மீல் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறாங்க பிரேம். ஆமாம், அதுதான் பெஸ்ட்டு. சம்டைம்ஸ் பை டிஃபால்ட்டாக அவங்க நீங்கள் அதை சில நேரத்தில் சில பேர் விட்டுறாங்க. தயவு செஞ்சு அங்கேயே வந்து புக் பண்ணுங்க. நான் வந்து எப்பயுமே வந்து நான் மாமா கூட கேட்டேன், அத்தை வந்து எப்பயுமே வெஜ் தான். ஸோ அவங்களுக்கு வெஜ்ஜு போட்டு உங்களுக்கு நான்வெஜ் போட்டுமா கேட்டேன். மாமா வந்து இல்லை டியூஸ்டேவாக இருக்குது, நீ வெஜ்ஜே போட்டுரு அப்படின்னாங்க. ஸோ 2 வெஜ்ஜு போட்டுருந்தா நல்லா இருந்துச்சு. ஆமாம். அவங்க மெனு கார்டே கொடுத்துட்றாங்க. மெனு கார்டு மாரியே ஒன்று கொடுத்து என்னென்னது இன்னும் ப்ரொவைட் பண்ணுறோன்ட்டு லஞ்சு என்ன டின்னருக்கு என்னன்னு அவங்க லிஸ்ட்டே கொடுத்துறாங்க. இல்லை என்னென்ன பண்ணுறோம். கரெக்ட். ஆமாம், எமிரேட்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கலாபுரத்தில் எங்களுக்கு இவங்க எந்த இடத்துல இருக்காங்கிற ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. பிகாஸ் உங்களுக்கும் டைம் இல்லை வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்குமே தெரியலையா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆர்த்தி சொல்லிட்டு இருந்தேன், சப்போஸ் அவங்க ஃப்ளைட்டு விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து எங்கள் மச்சான் வந்து அங்கே தான் இருக்கான் அபுதாபியில். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் எங்களுக்கு பாஸ் பண்ணியிருப்பான், எப்படியா விஷயம் வந்திருக்கும். இல்லை இவங்களே வந்து எப்படியா வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அது எதுவுமே நடக்கலையா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஏறிட்டாங்க. அதுக்கு ஏறினாங்கிற மெசேஜ் கொடுக்க முடியாத அளவுக்கு எங்களோட கரெக்டான ஷெட்யூல் கரெக்டாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கூட எங்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு டைம் இல்லை. கரெக்ட். ஸோ சிக்கோகா வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஃபோனை வாங்கி இன்னது இது பண்ண முடியல, ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ண முடியலங்கிறனால அங்கேருந்து ஃபோனை வாங்கி பிரேமுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நாங்கள் சேஃபாக சிக்காகோ வந்துட்டோம், எங்களுக்கு ஃப்ளைட்டும் வகையில் நம்ம திட்டமிட்டபடி நாங்கள் அதில் வந்துடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துட்டோம் பிரேமுக்கு. ஆமாம், அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து தான் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ ஆமாம், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வந்து நிறைய ஃப்ளைட்லாம் இருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சிட்டியாலேருந்து மேக் ஷூர் பண்ணிட்டே இருந்தாங்க, ஃப்ளைட் வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் இருக்குது, ஏறிட்டாங்களான்னு. அதன் பிறகு தான் நான் நியூஸ் பார்க்கும்போது முதல் நாள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. பட் அன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்தாங்க. எப்படி கரடாவில் வந்து நீங்கள் பார்சல் எப்படி போடுங்கன்னு செய்யுங்கன்னு சொல்கிறோம், சிட்டி ஏரும் அதுமாரி உங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். அவங்க டிக்கெட் மட்டும் புக் பண்ணி கொடுக்குறத பெருசாக நினைக்காம அவங்க நமக்கு சில அட்வைஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், சீரியஸாக. ஏன்னா இந்த ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணும்போது அவங்க ரொம்ப பதட்டமாயிட்டேன். அப்புறம் அவங்க வாட்ஸ்அப்லேருந்து இல்லை இவ்வளோ தான் சேஞ்சுன்னு க்ளீனாக வந்து அவங்க பண்ணினாங்க. ஸோ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, டிலேலாம் இருக்குன்னு. இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் மாமாட்ட அவங்க எதுவுமே கேட்கலனாலும் நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து கொடுத்தாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாலும் போன ட்ரிப்பு எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்டு, நம்ம இங்கே உள்ள டாக்குமெண்ட்டு, எல்லாமே டாக்குமெண்ட்டும் பக்காவாக நாங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துகிட்டு வருவோம் உங்கள் கையில் இருக்குன்னு. ஏதாவது அவங்க கேட்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கும்னு எப்போ வந்தாலும் ஒரு டாக்குமெண்ட்டு கையில் இருக்கும். ஆமாம், ஆனால் அதுக்கு டாக்குமெண்ட்டு யூஸ் ஆகலை, ஆனால் நம்ம சேஃபுக்கு கையில் வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், எப்பயுமே நான் ஒரு சப்போர்ட் அஃபிடவிட், ஒரு லெட்டர், ஒரு நம்ம சும்மா இது வந்து இன்னாரும் வராங்க, நான் தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறேன், எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன், எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம், அவங்க டூரிசம் பிளான் என்னன்னு சும்மா ஒரு லெட்டர். இங்கே மெட்ராஸில் நீங்கள் எத்தனை மாதம் தங்க போகிறீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. போன தடவை 6 மந்த்துக்கு மேலே மாமா தங்கியிருந்தாங்க, அத்தையுமே 6 மந்த்துக்கு மேலே தங்கியிருந்தாங்க. நான் கரெக்டான நேரத்தில் எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அது அப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க போன பிறகு தான் அப்ரூவ் ஆச்சு. இவங்க இங்கேருந்து இந்தியா போன பிறகு தான் அந்த அப்ரூவ்டுங்கிற ஒரு பெட்டிஷன் வந்துச்சு. ஸோ அதனால் அதுவுமே வந்து நான் அனுப்பிவிட்டேன். ஸோ அவங்க கையில் எல்லாமே இருந்து ஸ்டே பண்ணலை. சப்போஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து போன தடவை வரும்போது எதுக்கு நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே ஸ்டே பண்ணிருக்கீங்க, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டாலும் காட்டுறதுக்கான எல்லா எவிடன்ஸுமே வந்து கொடுத்ததுனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது இமிக்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக
போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மாமாவோட விசாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் 2 மாசத்துல எக்ஸ்பிரி ஆக போகுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு மேட்டர் கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு வாரத்தில் எக்ஸ்பிரி ஆக போகிறதா இருந்தால் கூட நீங்கள் உள்ளே வரலாம். விசாங்கிறது நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ I-94 என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் விசாங்கும் போது 6 மந்த்துக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் மேட்டர். ஸோ அந்த I-94 தான் வந்து மேட்டர். ஸோ I-94 6 மந்த் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கேஜ் எப்படி இருந்துச்சு? அந்த இவ்வளோ பேக் இருந்துச்சு எடுத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு இல்லை அங்கே எடுத்து மாற்றணும்ல சிகாகோவில் அது. ஆமாம் ஆமாம் சிகாகோவில் மாற்றுறதுக்கு அங்கே நம்ம ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களே நம்ம மாற்றி வீல் சேர் ஹெல்ப் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு கொடுத்து. வீல் சேர் ஆக்சுவலாக எப்போவுமே வீல் சேர் பண்ணுறவங்க ஒரு கையில் இது தள்ளிட்டு ஒரு நம்ம தள்ளிட்டு போவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா ப்ரைவேட்டாக இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டாங்க. அவங்க பேக்கேஜை அங்கேயே போட்டு விட்டாங்க. ஓ பரவாயில்லையே. ஓ அங்கேயே மாற்றி விட்டாங்க. ஓ பரவாயில்ல, நல்ல விஷயம். அவங்க எதாவது கேட்டாங்களே நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அந்த கர்நாடகாரங்க வந்தவங்க ஏதோ ஃப்ரூட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அதனால அவங்கள வந்து அந்த பெட்டியை தனியாக வச்சுட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன வச்சிருக்கீங்க, ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு விட்டாங்க. ஆமாம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ரைஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே வரக்கூடாது. டிஃபால்ட் கொஸ்டின் சீட்ஸ். கரெக்ட். டிஃபால்ட் கொஸ்டின் நம்ம இந்தியர்கள் பார்த்தாலே கேட்குற கேள்வி அதான். இந்த ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், வெஜிடபிள் வச்சுக்கலாம், ரைஸ் வச்சுக்கலாம், சீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராதிங்க. ஈவன் சம்டைம்ஸ் வந்து கிரவுண்ட் எடுத்துகிட்டு வருது, அதாவது வந்து நிலக்கடலை எடுத்துகிட்டு வரது கூட பிரச்சனை வந்துடுது. இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அதனால் அதுவுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பேக்கேஜ் வந்து அப்போ வந்து பிகாஸ் நீங்கள் வீல் சேர் ஆப்ஷன் இருக்கிறதுனால அப்படியே புஷ் பண்ணி விட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம இதில் கொலம்பஸில் எடுத்து. ஆமாம் கரெக்ட். கொலம்பஸில் வரும்போது மணி 12 தாண்டிடுச்சு இவங்க வரும்போது. 12 மணி. ஏன்னா நீங்கள் ஏறும்போது சென்ட்ரல் டைமே, இறங்கும்போது ஈஸ்டர்ன் டைம். ஸோ 1 மணி நேரம் வந்து அங்கேயே. ஆனால் நைட்டே பார்க்கல, நைட்டே இல்லை. ஆமாம், அவங்களுக்கு அப்படி இருந்திருக்காது. ஆமாம், ஒரே சன்லைட்டாகவே இருந்தது ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்குமே. ஆமாம், அந்த ஐட்னரி அப்படி தான் இருக்கும். ஆமாம், சன்லைட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அண்ட் இங்கே வந்த பிறகு 5 லக்கேஜ் இருந்துச்சு. என்னோட ரிலேட்டிவ் கணேஷ் தான் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணார். பிகாஸ் என் காரில் வந்து வைக்க முடியாது. ஆஃபீஸாக வந்து நான் மடக்கி போட்டு பார்த்தேன், 4 பொட்டி தான் வைக்க முடியும் எல்லாரும் உட்காந்தா. சரி என்ன பண்ணுறங்கும் போது இல்லை நான் வரேன் பிரேம்னு கணேஷ் வந்தார். அவரோட வேன் பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம். கணேஷ்க்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸோ அது மாதிரி வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து இது ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல், கண்டிப்பாக நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய நேரம் உடம்பு வலிலாம் இருக்கும் ஆபீஸா. ஆமாம், எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து 16 மணி நேரம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவரோட நேரங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ளைட்லேயே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த பெயின்லாம் கொஞ்சம் இதாகும். நமக்கு எப்படி சேஃப்டியோ அதுமாரி நம்ம இருந்துக்கிறோம். ஃப்ளைட் வந்து புக் ஃபுல்லாக இருந்ததுல, ஃப்ளைட் ஃபுல்லாக இருந்தது. ஆமாம், இப்போ போகிற ஃப்ளைட் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. லாங் ட்ராவல் இருக்குது, அதை மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஈவன் தான் நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் புக் பண்ணாலும் ட்ராவல் டைம் 16 ஹவர்ஸ்க்கு மேலே வருது. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எகைன் வந்து சிட்டியா ட்ராவல் பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணும்போது உங்கள் ட்ரிப்பை இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அந்த வீடியோ பார்த்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி.